ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு படம் இல்லை, ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் தான் இது. நம்ம சாமுராய் அப்படின்றது வந்து நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்கு வந்து சாமுராய் பற்றி என்ன சின்னதாக சொல்லணும்னா வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சாமுராய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருந்தாங்க. அவங்கள வந்து அவங்க அந்த ஸ்வாட் அந்த கத்தினால தான் வந்து அவங்கள அடையாளப்படுத்திப்பாங்க. அவங்க வந்து அந்த ஜப்பானை வந்து ஒரு காக்கிறதுக்காக போர் வீரர்களாக இருந்தாங்க. பட் என்னதான் போர் வீரர்களாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாயல்ட்டி இருக்கும், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும், அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே வந்து சும்மா சகட்டு மேனிக்கு போய் யாரையுமே சாவடிக்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த நாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. போர் வீரர்கள் மாதிரி வந்து எப்பவுமே இருப்பாங்க. அவங்களோட தேவை வந்து அந்த நாட்டில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படுச்சு. பட் ஆனால் அதை வந்து மொத்தமாகவே வந்து இந்த சாமுராய் இனத்தையே வந்து அழிச்சாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் காரணங்களுமே வந்து சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த சாமுராய்கள் வந்து இருந்தாங்க அப்படின்றது வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து வரலாறு காட்டுது. இதே வந்து த செவன் சாமுராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட வந்து வந்திருக்கு. முழுக்க முழுக்க அந்த படம் வந்து அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். அந்த செவன் சாமுராய் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து இப்போ இந்த வருஷம் வரையுமே வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு 100 பெஸ்ட் படங்கள் எடுத்தால் கண்டிப்பாக வந்து அந்த செவன் சாமுராய் வந்து வரும். மிஷ்கின் அவர்கள் கூட வந்து நிறைய இடத்துல வந்து அந்த செவன் சாமுராய் படத்தை வந்து ஏகப்பட்ட வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. செவன் சாமுராய்கள் பற்றி வந்து நிறைய புத்தகங்களே வந்து வந்திருக்கு. இயக்குனர் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட வந்து சாமுராய்கள் பற்றி வந்து பெரிய நிறைய வீடியோஸை வந்து அவர் பேசியிருக்காரு. ஸோ சாமுராய்கள் பற்றி இவ்வளோ பெரிய வரலாறு வந்து அதுக்கு பின்னாடி வந்து இருக்கு. உண்மையான போர் வீரர்களாக வந்து இருந்திருக்காங்க. பட் அவங்களுமே வந்து நிறைய பேரால் துரோகத்தினால வந்து அழிக்கப்பட்டவங்க தான் அவங்களுமே வந்து சொல்லுவாங்க. அந்த சாமுராயை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒரு சீரீஸுமே இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 எபிசோட் இருக்கு. ஒரு எபிசோடுமே வந்து ஒரு 50 நிமிஷத்துலேருந்து ஒரு 1 hour கிட்ட வந்து வருது. நான் வந்து ஒரு 3 எபிசோடு வந்து பார்த்துட்டேன். அதனால தான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இன்னைக்கு வந்து ஒரு 1 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. உண்மையிலே வந்து ஒரு ரத்தம் தெறிக்க வந்து ஒரு சாமுராய் சீரிஸ் பார்க்கணும்னா வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் சீரிஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்குவிட் கேம் வந்து பார்த்துருப்போம். அது வந்து எல்லாமே வந்து அந்த ஒரு கேமை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். எல்லாமே வந்து டெக்னிக்கலாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். அதில் யாரெல்லாம் வந்து அந்த கேமில் வந்து பாஸ் பண்ணலையோ, ரூல்ஸை வந்து மதிக்காமல் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் போகிறாங்களோ அவங்களாம் வந்து சாவடிக்கப்பட்டுருவாங்க. பட் அது வந்து ஒரு டெக்னிக்கலாக இருக்கும். டெக்னிக்கலாக இல்லாமல் எல்லாமே வந்து எழுத்துப்படி இருந்துச்சு. அதாவது அவங்க எங்கெங்கே போகிறாங்க, யாரெல்லாம் வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு போயிருக்கா, யார் வின் பண்ணாங்க, யார் லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு எழுத்துப்பட எழுதி கையிலே வரைஞ்சி அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து அதுதான் வந்து இந்த லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங் அப்படின்றது. முழுக்க எல்லாத்தையும் எப்படி பண்ணுவாங்கன்னா வந்து எழுதுறது வரைகிறது அவங்க ஃபோட்டோலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன் நான் வந்து அந்த ஸ்குவிட் கேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா அது ஒரு பேஸாக சொல்கிறது வந்து ஈஸியாக புரியுன்றதுக்காக சொல்கிறேன். இதில் எப்படின்னா வந்து அந்த சாமுராய்களுக்குன்னு சொல்லி எப்பவும் போல வந்து ஒரு பெரிய வரலாறு வந்து இருந்திருக்கு. பட் என்னைக்கு வந்து சாமுராய்களோட அவங்களோட தேவை வந்து இவங்களுக்கு வந்து தேவை இல்லாமல் போகுதோ அவங்கள வந்து எல்லாமே அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று சாமுராய்களுக்கு வந்து ரொம்ப வறுமை வந்து தலைவிரிச்சு ஆடுது அந்த சாமுராய்களுக்கு. ஸோ ஏகப்பட்ட பேத்துக்கு வந்து வேலையே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து காலரா நோய் வந்து அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுது. அதுலேயுமே இறந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து மெடிக்கல் மூலியமா வந்து அவங்கள வந்து குணப்படுத்த வந்து அவங்கள்ட்ட வந்து எந்த காசுமே இல்லை. சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு டயத்தில் வந்து சாமுராய் ஃபேமிலிஸ்லாம் வந்து எப்படி இருந்துச்சோ அப்படியே வந்து தலைகீழாக மாறிடுச்சு. அங்கே உள்ள கவர்மெண்ட்டுமே வந்து அவங்க வந்து பெருசாக வந்து கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் கிடைக்குது. ஸோ முதல் எபிசோடே வந்து இப்படி தான் ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு கோயிலுக்கு வந்து அந்த சோல்ஜர்ஸ் அதை பாதுகாப்பு மாதிரி தேவை, இந்த மாதிரி ஒரு கேம் மாதிரி நடத்துகிறோம், யார் அதில் உள்ள வராங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வந்து பரிசா தரோம் அப்படின்னோடனே வந்து என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து அந்த வால்லாம் வீச தெரிஞ்ச சாமுராய்கள் தேவை அப்படின்றாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. எதுக்கு முக்கால்வாசி பேர் போகிறாங்க அப்படின்னா வந்து நம்மளால் வாழவே முடியல, நம்ம தினையுமே வந்து சாப்பாடு கஷ்டப்படுறோம், காலரா நோய் வந்து நம்மளை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு, ஸோ வேறு வழியே இல்லை, இதில் எப்படியாச்சும் போய் வேலைக்கு சேர்ந்து ஏதாச்சும் ஒரு வின் பண்ணிட்டா அந்த கேம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நமக்கு இவ்வளோ ஒரு அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம போய் அதில் கலந்துக்கிட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கி வச்சுட்டா நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கலாம், நம்மளோட அந்த காலரா அந்த நோயுமே வந்து ஈஸியாக வந்து அதுலேருந்து வெளியில் வரலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக வராங்க. அதில் இந்த லீட் கேரக்டர் நடித்த சாகா அவருமே வந்து அதனால தான் வந்து வராரு. ஏன்னா அந்த காலரா நோயால் வந்து அவருக்கு வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுமே வந்து இறந்துருது. ஸோ லாஸ்ட்டில் வந்து ஒரு பையன் தான் இருக்காங்க. ஒய்ஃபுமே வந்து அந்த காலரா நோயால் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு 292 பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது ஒரு 300க்குள்ளே வந்து சேர்றாங்க. இதை நடத்துறது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது அந்த கவர்மெண்ட் நடத்தல, இந்த கேமை நடத்துறது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடில் நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க, பட் இதில் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன், பட் இதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, இப்போவே நான் வந்து ஒரு 30 வந்து கவுண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரைஸை காட்டிடுறாங்க. அந்த ப்ரைஸை காட்டினோடனே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமாக இது, பரவாயில்லப்பா இவ்வளோ பணம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த 300 பேர் கூடி நின்றுறாங்க.
அதில் சில சின்ன சின்ன பெண்களுமே வந்து இருக்காங்க. இதில் அந்த லீட் கேரக்டர் நடித்த அவர் சக அவருமே வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து வேறு ஆப்ஷனே இல்லை. பட் ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு போரை வழி நடத்துகிற ஒரு பெரிய வீரராக வந்து இருந்திருக்காரு. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து சிங்கிள் ஷாட்டில் வந்து அந்த போர் காட்சிகள் நடக்கும். அதிலே வந்து அவர் யார் அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவரோட அந்த ஸ்குவாட் வந்து யூஸ் பண்ணவே மாட்டார். சரி, வர வழி இல்லை, குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த காலரா மொத்தமாக பரவிட்டு இருக்கு நம்ம ஊருக்குள்ளே, நம்ம இதில் போய் அந்த காசு எடுத்துகிட்டு வருவோம் சொல்லி அவர் வந்திருப்பார். இந்த மாதிரி எல்லாமே ஒரு காரணமாக வந்து நிற்பாங்க. அப்போ தான் வந்து இந்த கேமை நடத்துகிறவங்க வந்து ஒரு சொல்லுவாங்க, எல்லாமே வந்து எதுக்கு நீங்கள் வந்து வேலைக்கு இந்த கோயிலை பாதுகாக்கணும், வேலைக்கு அப்படி தானே கூப்பிட்டீங்க, இங்கே வந்து கேமுன்னு சொல்கிறீங்களா ஏன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள நிறைய சாமுராய்கள் வந்து கேட்பாங்க. அவங்க சொல்லிடுவாங்க ஏதோ ஒன்று, பட் ஆனால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிடுறாங்க. அது எல்லாமே வந்து ஆர்வமாயிடுறாங்க. அப்போ தான் வந்து அந்த சொல்கிறாங்க, இப்போ நான் ஒரு 30 கவுண்ட் எண்ணுவேன், அதுக்குள்ளாட்டி நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்னா கேமுக்குள்ளே வரீங்களா இல்லையான்னு சொல்லிடணும். ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு 1 மாதம் டைம். இதை நீங்கள் போய் யார் வந்து சர்வே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு அமௌண்ட் கிடைக்க போகுது. பட் அந்த அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து 30 பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா வந்து உங்கள் கழுத்தில் வந்து ஒரு செயின் மாதிரி போட்டு ஒரு அட்டமாக இருக்கும். அதை வந்து யாரெல்லாம் வந்து அடுத்தவங்கள்ட்ட இருந்து பிடுங்கி நிறைய வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து அடுத்தடுத்த பாஸை வந்து இதாக முடியும். இப்போ லடாக் போனால் வந்து ஒரு 10 இடத்த தாண்டி போகணும்ல, அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 5 இடம் 6 இடம் சொல்லியிருப்பாங்க. அந்த 5 இடம் 6 இடம் போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாஸ் கையில் இருக்கணும். அந்த பாஸ் அப்படின்றது வந்து கழுத்தில் வந்து ஒரு செயின் மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட ஒரு பாஸை மட்டும் வச்சு போக முடியாது. அவங்க வந்து ஒரு 30 பாஸ் இருக்கணும். அப்படின்னா வந்து 30 பேரோட கழுத்துலேருந்து அந்த செயினை வந்து இவங்க எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க. ஸோ ஒரு பாஸ் தாண்டறதுக்கும் ஒரு டோக்கன்ஸ் வந்து கவுண்ட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டே வந்து இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னு சொல்லிடுவாங்க, நான் வந்து 30 கவுண்ட் பண்ணுறேன், இதில் இருக்கிறவங்க உள்ளே வாங்க, இல்லாதவங்க வெளியில் போங்க அப்படின்னோடனே 30 கவுண்ட் முடித்தோடனே வந்து எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த 10 ரூல்ஸை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாஸுக்கு இந்த மாதிரி தாண்டணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்க வந்து நாங்கள் வந்து சாவடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸாக சொன்னோன்னே வந்து அங்கே உள்ளவங்க எல்லாமே டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்கள் இதெல்லாம் சொல்லவே இல்லை, எங்களை கூப்பிட்டது வந்து இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குன்னு தான் கூப்பிட்டீங்க, இங்கே வந்தோன்னு வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, எங்களால் இது முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இதை கழட்டிட்டு கிளம்பி போகிறப்ப கன் ஷாட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ரூல்ஸ் என்னென்னா வந்து அந்த இது கழுத்தில் இல்லாமல் 10 கவுண்ட் எண்ணுவாங்க. அந்த கழுத்தை விட்டு அதை கழட்டிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க கழட்டிட்டாங்க, நீங்கள் அந்த செயின் இல்லாமல் வந்து 10 எண்ற வரையும் உங்கள் கையில் அது இல்லைன்னா உங்களை வந்து ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க. அதுவுமே அந்த கேமோட ரூல்ஸு. அந்த மாதிரி சாவடிச்சிருவாங்க. அப்பயே பயந்துருவாங்க, ஓகே இது ரொம்ப சீரியஸான கேம்னு. அப்போ தான் அந்த கேம் ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட அந்த இதை வந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க அடுத்தடுத்த பாஸ் போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே அடிக்க ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து ஒரு 100 பேர் இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பாஸ் போகிறப்பையும் அவங்களுக்குள்ளே அடித்து ஏகப்பட்ட பேர் வந்து கொல்லப்படுவாங்க. அதே நேரத்தில் வந்து நிறைய வித்தியாசமான ஆளுங்கள்லாம் வந்து நம்ம இந்த ஒரு இதில் பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு சாமுராயில் வந்து வேற லெவலில் ஃபைட் பண்ணுவார். அதாவது இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா வந்து இதை வந்து குழந்தைங்களோடலாம் வந்து பார்க்க முடியுமான்னு தெரில. ஏன்னா இது ரொம்ப போர், அந்த நிறைந்த காட்சிகள் வந்து ஏகப்பட்டது இருக்கும். ஒருத்தர் வந்து விரலை கடிச்சு துப்புவார், ஒருத்தர் வந்து தலையை விட்டு தனியாக எடுத்துகிட்டு போவார், ஒருத்தர் வந்து தலையை புலப்பார், அப்புறம் வந்து தலையை தனியாக விட்டு அப்படியே கீழே விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இந்த மாதிரி வந்து ரத்தம் தெறிக்க காட்சிகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து குழந்தைங்களோட வந்து இதை பார்க்க முடியுமான்னு தெரில. ஸோ இவங்க ஒரு ஸ்டேஜ் போக வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட மனுஷங்களை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அப்போ தான் வந்து அவங்களுக்கு நிறைய பாஸ் கிடைக்கும். அந்த பாஸ் எடுத்தால் தான் அடுத்தடுத்து இப்போ வந்து அந்த டோக்கியோ அப்படின்றதுக்கு போக முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் எத்தனை பேர் சர்வே ஆனாங்க. இதில் வந்து இவங்க ஒரு 3-4 பேர் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த சகா அப்படின்ற ஹீரோ கேரக்டர் பண்ணி வருவது ஒரு பெரிய டீமே ஃபார்ம் பண்ணுறாரு. எதுக்கு இதை நடத்துகிறாங்க, இதுக்கு பொலிட்டிக்கலாக எதாவது ரீசன் இருக்கா, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, ஏன் இதை வந்து சாமுராயை வச்சு பர்பஸாக பண்ணுறாங்க, ஒருவேளை நம்ம எல்லாத்தையுமே அழிக்கிறாங்களா, பழசில் எதுவும் நடந்ததுக்கு வந்து நம்மளை பழி வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இதோட இவருமே பிளான் பண்ணி போவார். அதுமாதிரி அந்த லீட் கேரக்டர் நடிச்சிருக்க அந்த சாகா அவர்லாம் வந்து ஃபஸ்ட் எபிசோட் ஃபுல்லாக வந்து யாரையுமே வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப லாயலாக இருப்பார். அந்த கழுத்துலேருந்து எடுக்கணும், ஆனால் வந்து யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வந்து வெளியில் எடுக்க மாட்டார். முடிஞ்சளவு வந்து அது இல்லாமல் தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பார். அந்த செகண்ட் எபிசோடில் வந்து அந்த எண்டில் இப்போது ஒன்று பண்ணுவார் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஒரு நிமிஷம் நம்ம எப்படி அந்த விஸ்வரூபத்தில் வந்து அந்த கமலஹாசன் வந்து அந்த ஒரு 10 செகண்டில் ஒரு ஷார்ட்டு செம்மையாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு 60 20-30 செகண்டுக்கு வந்து ஒரு பண்ணுவார் பாருங்கள். நீங்கள் எதுக்கு இங்கே கேம் வைக்கிறீங்க தெரியும்,
ஒருவேளை சாமுராயை மொத்தமாக நீங்கள் அழிச்சல தானே வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எடுத்து அந்த போலீஸ்காரங்களே வந்து அடித்து நவுத்துவார். வேறு லெவலில் அந்த ஒரு செகண்ட் எபிசோடு அந்த ஒரு லாஸ்ட் 10 நிமிஷத்தில் வந்து செம்மையாக ஒரு சீன் இருக்கும். அப்போ தான் வந்து அவர் கத்தியை வெளியில் எடுத்து ஃபைட்டு பண்ண ஆரம்பிப்பார். அப்போ தான் அவர் எவ்வளோ பெரிய சாமுராய் அப்படின்றது தெரியும். இதில் வர்றவங்க ஒருத்தவங்களுக்கும் பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டோரியாக இருக்கும், அதுவுமே போயிட்டு இருக்கும். ஸோ நான் ஒரு 3 எபிசோடு கிட்ட பார்த்தேன். ஸோ இதில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் இப்படி ஃபாலோ போகிறாங்க, அதில் இவங்க என்னென்ன பிரச்சனையை சந்திச்சாங்க, லாஸ்ட்டில் யார் போய் வின் பண்ண போகிறா, இந்த கேமை வந்து ஏன் நடத்துகிறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன பொலிட்டிக்கலான ரீசன் இருக்கும், இந்த கேமை வச்சு அவங்க ஒரு பெட்டிங் கேமை விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதை ஏன் விளையாடுறாங்க, இவங்களை ஏன் வந்து எல்லாத்தையுமே இந்த கேம் படியாக வந்து வச்சு அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஏன் வந்து அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க வைக்கிறாங்க. இதுக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டே வந்து உடந்தையாக இருக்காது. ஆனால் அதை ஒரு 4-5 பேர் வந்து ஒரு டீமாக நடத்துவாங்க, அவங்களே அதை நடத்துகிறாங்க. அதுக்கு பிகினில் வந்து என்ன ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லிக்கிட்டே போவாங்க. பட் ஆனால் ஒரு ரத்தம் தெறிக்க வந்து இந்த சொல்லுவாங்களே ஜீரதண்டல்ல, ரத்தம் தெறிக்கிற மாதிரி வந்து நான் ஒரு கதை பண்ண போகிறேன். அந்த மாதிரி வந்து ரத்தம் தெறிக்கிற மாதிரி ஏகப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த அம்பு விடுறதுக்குலாம் ஒருத்தர் வருவார், அவர்லாம் செம்மையாக பண்ணுவாங்க. இதில் சாகா அப்படின்ற நடிச்சிருக்கவர் வந்து வேறு லெவலில் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். அதாவது முழுக்க வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு போரே அடிக்காது. அடுத்தடுத்து அவங்க எப்படி பாஸ் பண்ணி போகிறாங்க, அதுக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபைட் பண்ணுறது, அவங்கள காப்பாற்றிக்கிறது, அவங்களாவே டீம் ஃபார்ம் பண்ணுறது, அவங்களுக்குள்ளே வந்து ஏன் நம்மளை எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணுறது, அடுத்தடுத்து போகும்போது வந்து ஒரு லாயலாக இருக்கணும், அதே நேரத்தில் வந்து எல்லாத்தையுமே கொல்லக்கூடாது, ஒரு லாயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணுறது, ரொம்ப டிசிப்ளினாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து இதில் எப்படியாச்சும் ஜெயிச்சாதான் வந்து நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்ற முடியும், நம்ம குடும்பம் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த ஒரு எமோஷன் டச் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதில் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு சலிக்காது. நான் ஒரு 3 மணி நேரம் 3 எபிசோட் பார்த்தப்போ வந்து எனக்கு வந்து சலிக்கவே இல்லை. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் தாராளமாக நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, பாருங்கள். இதுக்கு வந்து தமிழில் வந்து இல்லை, இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் பார்க்கணும். பட் ஆனால் இதுக்கு வந்து தமிழில் இருக்குன்னு தேவையில்லை. பட் ஆனால் உண்மையிலே செம்ம ஒர்த்தாக ரத்தம் தெறிக்க ஒரு சீரீஸு. அதுவும் சாமுராய் பற்றி, அவங்களோட வரலாறு பற்றி, சாமுராய் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா தாராளமாக இந்த படத்தை பாருங்கள். அதாவது 6 எபிசோட் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். ஈஸியாக புரியும், சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ரொம்ப பயங்கரமான காட்சிகளும் இருக்கும். நன்றி.